கேள்வி அதே போல் நிரம்பல் சமன்பாடுகளை எப்படி உருவாக்குற இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். என்ன எப்படி நாங்கள் அந்த கேள்வி நிரம்பல் சமன்பாடுகளை உருவாக்குறது. இப்போ நம்ம உருவாக்குறது தெரியும்னு சொன்னால் நமக்கு டிரெக்டாக தர கணக்கு வந்து இப்படி வந்திருக்கும்ன்ற ஐடியா உங்களுக்கு வழங்கும். உருவாக்குறது தெரியலாட்டி சிக்கலாகும். ஓகே, உங்களோட 2000 அவங்க லாஸ்ட்டாக நடந்த பேப்பர் அதில் ஒரு வித்தியாசமாக வந்துச்சு அந்த கேள்வி. அதுக்கு முதல் நடந்த பேப்பரை பார்ப்போம். சரிதானே? ஓகே, அப்போ அதுக்கு முதலுக்கு ஓகே போன கிளாஸ் எடுக்க சொன்ன கேள்வி எடுங்க. 2019-20 ஜனவரி 2022 பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். விளங்கல? QD சமன் ஓகே, QD சமன் 150 பியும் QS சமன் 75 சக 10 பியும். அந்த தரவை கொண்டு நோட்ஸ் அந்த பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய அந்த பேப்பர் ஓகே எடுத்துட்டீங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குறித்த பொருளின் கேள்வி மற்றும் நிரம்பல் சமன்பாடுகள் பின்வரும் தரப்பொருள். நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. மேக்சிமம் உங்களுக்கு கேள்வி நிரம்பல் சமன்பாடு தருவாங்க. சரியா? தந்து தானே அதற்குரிய கேள்விகள் கேட்பாங்க. சம்டைம் கேள்வி நிரம்பல் தரவு தராமலுக்கு தான் அதை கண்டுபிடிச்சி போட்டு அதனூடாக மற்ற கணக்குகளை செய்ய சொல்லுவாங்க. இந்த 2 செட்டப் தான் உங்களுக்கு வரும். அப்போ உங்களுக்கு கேள்வி நிரம்பல் சமன்பாடுகள் ஆட்டோமேட்டிக்காக தந்துடுறாங்க. ஓகே, தந்து போட்டு மேற்படி தகவலின் அடிப்படையில் பின்வருவனவற்றை கணிப்பிடுக. சரியா? ஓகே, அதில் முதலாவது சந்தை சமநிலை விலை மற்றும் சமநிலை தொகை 3 புள்ளிகள். சந்தை சமநிலை விலை சமநிலை தொகை. ஓகே, அப்போ சமநிலை விலையும் சமநிலை தொகையும் எப்படி கண்டுபிடிக்கிறோம்டா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. நம்ம சந்தை சமநிலை என்ற விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அந்த விஷயங்கள் படிக்கிறது ரிப்பீட்டடாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. சந்தை சமநிலை என்று சொல்லக்குள்ள அதாவது கொள்வனவாளரும் அதே போல உற்பத்தியாளரும் அதாவது வழங்குனரும் உடன்படுகின்ற ஒரு சமநிலை என்ற சமநிலையை ஒன்று அடைவாங்க. அதாவது நுகர்வோர் என்பவர் ஒரு விலையை தீர்மானிப்பார். இன்னைக்கு இவ்வளவுதான் வேணும், இவ்வளவு விலையில தான் இன்னைக்கு தேவைப்படுது. உற்பத்தியாளர் இவ்வளவு விலையில இன்னைக்கு தர இயலும் என்று 2 பேரும் வந்து உடன்படுவாங்க. அந்த உடன்படுகின்ற நிலைமை தான் வந்து சந்தை சமநிலை என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த கேள்வியில எப்படி சமநிலை விலை சமநிலை தொகையை கண்டுபிடிக்கிற என்று சொன்னா ஓகே போர்டை கவனிங்க. இப்போ நம்மளுக்கு தரவுல 2 தரவு சந்திக்காங்க, கேள்வி நிரம்பல் சமன்பாடுகள். அப்போ இந்த கேள்வி நிரம்பல் சமன்பாடுகளை 2ஐயும் சமப்படுத்தணும். QD சமன் QS. QD சமன் QS என்ற நிபந்தனையின் அடிப்படையில இவர் 2ஐயும் நாங்க சமப்படுத்தணும். ஒரு சமப்படுத்த போறோம்டா QD என்று சொன்னா QDக்கு கீழுக்கு இருக்க அந்த QD-னுடைய சமன்பாடு, QS என்றா QS-னுடைய சமன்பாடு கீழுக்கு நாங்க பிரதியிடணும். அப்ப QD-னுடைய சமன்பாடு என்ன? 150 சய 5p சமன் QS-னுடைய சமன்பாடு 75 சக 10p. 75 சக 10p. இப்படி ரெண்டும் தனித்தனியே தந்திருக்காங்க. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா ஒவ்வொன்றாக நம்ம என்ன செய்யணும், அந்த பெருமானம் விரிக்க இடத்தை பெருமானமாகவும் தெரியாக்கணியம் விரிக்க இடத்தை தெரியாக்கணியமாகவும் மாறி நம்ம என்ன செய்யணும், ஒழுங்கு செய்யணும். அப்ப இங்கே சய 5p இருக்கு. சய 5p சமனுக்கு இங்க போனா சக 5p மாறும். அதே போல இங்க 150 இருக்கு. அப்ப 150 கிட்ட 6 சேர்க்கணும். இந்த முழு பெருமானம் இந்த 75. அப்ப இந்த 75 சேர்க்கும் போது இந்த 75 வந்து இங்க இடது பக்கம் திரும்பி மைனஸ் ஆக மாறும். தான் நடக்க போகுது. சரிதானே? ஓகே, இப்ப எப்படி அடிச்சுன்னா 150 சக 75 சமனுக்கு இங்க வந்து என்ன நடக்கும், சய 75 மாறும். சமன் இங்க சய 5p சமனுக்கு இங்க போனா சக 5p மாறும். அப்ப 10p சக 5p. விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? பனுஷா விளங்கிட்டு தானே? விளங்கலாட்டி ஸ்டாப் பண்ணி கேளுங்க.
அப்ப அந்தந்த இனங்களை நாங்க சேர்த்து வச்சுட்டோம். இப்ப அடுத்து என்ன செய்யணும்? கூட்டுறதை கூட்டி கழிக்கிறத கழிச்சா சரி. அப்ப 150 75 போனா மிச்சம் 75 சமன் 10 பியையும் 5 பியையும் கூட்டினா 15 பி. 15 பி. அப்ப பி எங்கதான் இவிடத்து சமநிலை விலை. சரியா? அப்ப பி சமன் 75 15. அப்ப பி சமன் எத்தனை? 5. பி சமன் 5. அப்ப இந்த பி சமன் 5 ரூபாய் தான் இவிடத்து என்ன அறிய போகுது? சமநிலை விலையாக இருக்க போகுது. சமநிலை விலையாக இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. இப்ப சமநிலை விலையை கண்டுட்டோம். இப்ப சமநிலை தொகை என்று சொல்ற என்ன விஷயம்டா, நம்ம QD சமன்பாட்டிலேயோ அல்லது QS சமன்பாட்டிலேயோ இந்த விலையண்ட இருக்க இடத்துல இந்த 5 ரூபாண்ட பெறுமதி இருக்குதானே, இந்த 5 ரூபாண்ட பெறுமதியை பிரதியிடும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா QS கிடைக்கும். சரியா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா QD சமன் 150 sin b ல 150 sin b. அப்ப 150 செய்ய 5 தர 5. 5 போட்ட நாங்க சமநிலை விலை 5. அப்ப அந்த b க்கு பதிலா போட்டோம்டா 180 செய்ய 25. அப்ப 150 25 போனா 125. இதை செல்லுவோம் சமநிலை தொகை. சமநிலை தொகை என்று நாங்க செல்வோம். விளங்கிட்டா? ஓகே. இவரை நோட் பண்ணி எடுங்க. சங்கவி விளங்கிட்டா? ரீமா, சாதா, ஹலோ. ஓம் விளங்கிட்டு தான் கேள்வி ஒன்று தரக்குள்ள விளங்கி செய்யணும். சரியோ? முடிஞ்சா சொல்லுங்களா? முடிஞ்சு. அப்ப முடியலையே? விளங்கல ஸ்கிரீன் ஏன்னு சொன்னா ஓகே ஓகே. இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த எல்லாரும் மைக்ரோஃபோனை கட் பண்ணுங்க. கொஞ்சம் ரீமாவும் ஹிஜிராவும் மைக்ரோஃபோனை கட் பண்ணுங்க. கட் பண்ணக்குள்ள கட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேவா ரீமா? ஓகேவா? ஓகே.
அப்ப சமநிலை விலை சமநிலை தொகை உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு. சரியா? ஓகே. அடுத்த கேள்வியை வாசிங்க. சந்தை சமநிலையில் பொருளாதார மிகை யாது? அப்ப பொருளாதார மிகை என்று சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது நுகர்வோர் மிகையையும் உற்பத்தியாளர் மிகையிலையும் பெறப்படுகின்ற விடைய கூட்டி ரெண்டு நுகர்வோர் மிகை பெறுமதியையும் உற்பத்தியாளர் மிகையிட பெறுமதியையும் கூட்ட வர்றதுதான் பொருளாதார மிகை. சரியா? அப்ப இதுக்கு ஈக்குவேஷன் இப்ப இதுக்கு 8 புள்ளிகள் போட்டிருக்காங்க. அப்ப 8 புள்ளிகள் போடக்குள்ள நம்ம அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும். முதலாவது நுகர்வோர் மிகையை காணணும், அதே போல உற்பத்தியாளர் மிகையை காணணும், அடுத்தது போல பொருளாதார மிகையை நாங்கள் காணணும். அப்போ ஓர்டருக்கு நம்ம காணணும். ஓர்டருக்கு கண்டாதான் இந்த 8 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? அப்ப நுகர்வோர் மிகை, இப்போ நுகர்வோர் மிகையிற ஈக்குவேஷன் எப்படி, அதன் தரவுகள் எப்படி எடுக்கிறதுன்னு நாங்க பார்ப்போம். சரிதானே? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓகே நான் இப்போ அழிக்கிறேன். ஓகே, இப்போ நாங்க பார்க்க போறது நுகர்வோர் மிகை. முதலாவது நுகர்வோர் மிகைன்னு சொல்ற என்னன்னா, ஆகக்கூடிய கேள்வியின் விலை, ஆகக்கூடிய கேள்வியின் விலையிலிருந்து சமநிலை விலையை கழிச்சு சமநிலை தொகையை பெருக்கி 2ஆல வகுக்குதான் நுகர்வோர் மிகையாக இருக்கு. சரியா? நுகர்வோர் மிகைங்கிறது ஆகக்கூடிய கேள்வியின் விலையிலிருந்து சமநிலை விலையை கழிச்சு சமநிலை தொகையால பெருக்கி போட்டு நம்ம என்ன செய்யணும், 2ஆல வகுத்தா தான் நுகர்வோர் மிகை கிடைக்கும். அப்ப மூலம் நமக்கு வழங்கணும், சமநிலை விலை வந்து நமக்கு தெரியும் என்ன. ஓகே, சமநிலை விலை எவ்வளவு? 5 ரூபாய். சமநிலை தொகை எவ்வளவு? 25 அலகுகள். சரியா? அலகுகள். அப்ப இந்த 2 எங்க முழுப்பரமான 2 அப்படியே வரும். இப்ப நமக்கு தேவையான விஷயம் எதான்னு சொன்னா, இந்த ஆகக்கூடிய கேள்வியின் விலை என்றுதான் நமக்கு தேவை. அது என்ன ஆகக்கூடிய கேள்வியின் விலை? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சொன்னா, அப்ப ஆகக்கூடிய கேள்வியின் விலை தானே. ஓகே, கேள்வியின் விலை. அப்ப கேள்வியின் விலை என்று சொல்லக்குள்ள கேள்வி சமன்பாடு எடுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா கேள்வி சமன்பாடு QD சமன் 150/5P. முதலாவது கேள்வி சமன்பாட்டை தூக்குறோம். சரியா? தூக்கினா இந்த கேள்வியின் விலையை தானே கேட்டிருக்க, கேள்வியின் விலை தான் எடுத்து வேணும். அப்ப இந்த விலை தானே நமக்கு வேணும். அப்ப வேற வச்சுக்கொண்டோ இவர் அப்படியே வச்சுக்கொண்டோ இந்த கேள்வி தொகைக்கு அதுல பெருமானத்தை பூஜ்ஜியமாக்க வேண்டும். கேள்வி தொகையின் பெருமானத்தை பூஜ்ஜியமாக்க வேண்டும். சரியா? எப்படி எடுவாரு? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, கேள்வி தொகைக்கு கீழே என்ன செய்ய போறோம்? பூஜ்ஜியத்தை போட போறோம். 0 சமன் 150/5P. விளங்கிட்டா? ஆகக்கூடிய கேள்வியின் விலை கேட்டதால நாங்க விலையை வச்சுக்கொண்டு, விலை தானே கேள்வி, கேள்வி தொகையை நாங்க பூஜ்ஜியமாக்குறோம். அப்ப 0 சமன் 150/5P. சரிதானே? ஓகே. இப்ப கேள்வி தொகை பூஜ்ஜியமாக்கிட்டோம். அடுத்த எப்படி மாற போகுது? -5P இருக்கு, சமனுக்கு இங்க வந்தா -5P மாறும். அப்ப 5P சமன் 150. 5P சமன் 150. அப்ப அடுத்து எப்படி வரும்? P சமன் 150/5. அப்ப P சமன் எவ்வளவு? 30. P சமன் 30. அப்ப ஆகக்கூடிய கேள்வியின் விலை என்ன வரப்போகுது? 30 வரப்போகுது. 30 வரப்போகுது. விளங்கிட்டா? 30 டீச்சரா ரீமா, இந்த 30 விளங்கிட்டா? ஆகக்கூடிய கேள்வியின் விலை. ஓகே. இப்ப இந்த 30 தான் நாம இங்க போட போறோம். இந்த ஆகக்கூடிய கேள்வியின் விலை என்ற இடத்துல போட போறோம். சரியா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஆகக்கூடிய கேள்வியின் விலை எவ்வளவு? 30 ரூபாய். சமநிலை விலை 5 ரூபாய்.
தர சமநிலை தொகை வந்து 25 அலகுகள், கீழுக்கு 2. கீழுக்கு 2. சரியா? இப்போ மூணாவது நம்ம என்ன செய்யணும்? பிரக்கெட்டை நீக்கணும். இப்போ பிரக்கெட்டை நீக்கிறேன்னு சொன்னா 30ல இருந்து 5 கழிக்கணும். முதலாவது 5 கழிச்சா 25 தர 25 கீழ் 2. 25 தர 25 கீழ் 2. சரியா? அப்ப என்ன செய்யணும்? 25 பெருக்கி போட்டு 2 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு நுகர்வன்மை கிடைக்கும். சரியா? ஓகே, பெருக்கி எடுங்க. அப்போ 25 தர 25 312.5. அதான் ஒழிக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த விஷயம் விளங்கிட்டா? விட எடுத்துட்டீங்களா? ஹலோ ஹலோ அனுஷா, ஜிரா, சங்கவி. ஓகே, இந்த விஷயம் விளங்கிட்டா? நுகர்வோன் மிகை எப்படி காண்ற விஷயம் விளங்கிட்டு தானே? கிளியர் தானே? ஓகே, விட வந்து என்ன வந்து 25 தர 25 2 312.5. இல்ல, 312.5. ஓ, 155 பி. ஓ, முதல்ல என்ன?
150 இல்லையே, நம்ம ஆகக்கூடிய கேள்வியின் விலை வந்து 30ல எடுத்துனாங்க. 30ல 5 கழிக்கணும். 180 எப்படி எடுத்தீங்க? 180 வராது. ரனுஷா, நம்ம ஆகக்கூடிய கேள்வி விலை என்ன கண்டிக்கும் தானே, அந்த பெருமை இல்லைன்னு சமநிலை விலையை நாங்கள் கழிக்கணும். சரியா? ஓகே, எல்லாரும் கொஞ்சம் ரீஜாயின் பண்ணுங்க குயிக்கா. ஓகே, வேற நோட் பண்ணிட்டீங்களா? அழிக்கிட்டா நான். ஹலோ, ஹலோ, அழிக்கிட்டா நான் போட்டு இருக்குதா? எழுதிட்டீங்க தானே? ஓகே, அப்ப நுகர்வோன் மிகை எப்படி காண்ற என்ற விஷயம் உங்களுக்கு கிளியர். அடுத்து நாங்க பார்க்க போறோம் உற்பத்தியாளர் மிகை. உற்பத்தியாளர் மிகை எப்படி காண்றது சொன்னா, சமநிலை விலையிலிருந்து கழிக்கணும் ஆக குறைந்த நிரம்பல் விலை கழிச்சு சமநிலை தொகையால பெருக்கி 2 வகுக்கணும். ஓகே, உற்பத்தியாளர் மிகைன்னு சொல்லக்குள்ள முன்னுக்கு சமநிலை விலை வரும். சரியா? சமநிலை விலையில இருந்து ஆக குறைந்த நிரம்பல் விலையை கழிச்சு சமநிலை தொகையை பெருக்கி 2 வகுப்போம். சரியா? அப்ப நமக்கு சமநிலை விலை தெரியும், சமநிலை தொகை தெரியும், 2 பெருமானம் தெரியும். இப்ப இதுக்கு நமக்கு தெரியாத விஷயம் ஆக குறைந்த நிரம்பல் விலை. அப்ப ஆக குறைந்த நிரம்பல் விலை என்று சொன்னா இவ்வளவு என்னத்தை எடுக்கணும்? நாங்க என்னத்தை எடுக்கணும்? ஹிஜ்ரா எதை எடுக்கணும்? என்ன இவ்வளத்துக்கு ஆக குறைந்த நிரம்பல் விலையை எடுக்கணும்டா நாங்க முதலாவது என்ன செய்யணும்? ஹலோ, கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் எழுங்க சார். ஓகே,
சமநிலை விலை சய ஆக குறைந்த நிரம்பல் விலை தர சமநிலை தொகை கீழிரண்டு. சரியா? இப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும் சமநிலை விலை தெரியும், சமநிலை தொகை தெரியும். ரெண்டு பெருமானம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழுக்கு வரும். இப்ப நமக்கு தேவை ஆக குறைந்த நிரம்பல் விலையில. அப்ப ஆக குறைந்த நிரம்பல் விலை என்று சொன்னா நம்ம எந்த சமன்பாடு எடுக்கணும்? எந்த சமன்பாடு? நிரம்பல் சமன்பாடு. Q சமன் 75 சக 10p. 75 சக 10p. அப்ப நிரம்பல் சமன்பாட்டுல என்ன செய்யணும்? ஆக குறைந்த நிரம்பல் விலை கேட்டதால, இந்த விலையை கேட்டதால நிரம்பல் தொகையை பூஜ்ஜியமாக்கணும். அதான் மேல. அப்ப Q சமன் 0 சமன் 75 சக 10p. 75 சக 10p. அப்ப இங்க இருக்க ரெண்டு பெருமானம் நேர்க்கணிய மாதிரி. அப்ப ஏதாவது ஒன்றை நாங்க இடப்பக்கம் திருப்போம். என்ன? அப்ப நாங்க 10p எடுப்போம். சக 10p சமனுக்கு இங்க போனா என்ன மாறும்? சய 10p மாறும் இல்லையா? என்ன? ஓகே. அப்ப சய 10p சமன் 75. சய 10p சமன் 75. அப்ப p சமன் 75 கீழ் சய 10. சய 10. அப்ப p சமன் விட எப்படி வர போகுது? சய 7.5. சய 7.5. ஏன் சய 7.5? இங்க p வந்து சய 10p இருக்கு. சய 10p என்ன சயவால பிரிக்கும் போது இறுதி விடையும் சயவா தான் வரும். சய 7.5. ஓகே. இல்ல நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆகக்கூடிய கேள்வியின் விலை என்று சொல்றது சந்தை சமநிலை விலையை விட பெரிய செப்பு தொகையாக இருக்கும். அதனால 30 வந்த சந்தை சமநிலை விலை ஆகக்கூடிய கேள்வியின் விலை. சரியா? ஆகக்கூடிய கேள்வியின் விலை 30 வந்து சந்தை சமநிலை விலையை விட பெரியது. அதனால அது வந்து ஆகக்கூடிய கேள்வி விலைன்னு முன்னுக்கு வந்தது. இப்ப ஆக குறைந்த நிரம்பல் விலை என்று சொல்லக்குள்ள ஆக குறைந்த நிரம்பல் விலை வந்து சந்தை சமநிலை விலையை விட குறைந்த விலை. அதனால வந்து சந்தை சமநிலை விலை வந்து முன்னுக்கு வந்தது. சரியா? அப்ப 5ல இருந்து கழிக்க போறோம் மறை 7.5. அப்ப 5 இப்ப மறை 7.5க்கும் 5லயும் 5 என்ற முழு பெருமானத்திலும் எது பெருசு? 5 என்ற பெருமானம் தான் பெருசு. மறை வந்து அந்த சின்ன பெருமானம். சரியா? அப்ப அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியா? ஏன் அப்படி சமநிலை விலை முன்னுக்கு வருது பின்னுக்கு வருது அப்படின்னு சொன்னா இதுல சமநிலை விலை வந்து பெரிதாக இருக்கும். ஆகக்கூடிய நுகர்வோன் மிகையில ஆகக்கூடிய கேள்வி விலை தான் பெரிதாக இருக்கும் என்றதுக்காக தான் அது முன்னுக்கு வந்தது. சரியா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சமநிலை விலை தெரியும் 5. சய ஆக குறைந்த நிரம்பல் விலை என்ன? மறை 7.5. அப்ப பிரக்கெட் மறை 7.5 முழுவதும் பிரக்கெட் தர சமநிலை தொகை 25 கீழ் 2. ஏன் டபுள் பிரக்கெட் வந்திருக்கு? என்ன காரணம்டா சந்தை சமநிலை விலையிலிருந்து கழிக்கணும் மறை 7.5 கழிக்கணும். மறை 7.5. அப்ப 2 மைனஸ் வருது. அப்ப 2 மைனஸ் வரதுனால நான் அவரோட அந்த மாதிரி 7.5 பிரக்கெட் பண்ணேன். சரியா? ஓகே. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பிரக்கெட் இல்லைங்க 5 சய இன்டு சய பிளஸ் என்ன சய தர சய சக. அப்ப சகண்டா 7.5 கூட்டினோம்டா 12.5 வரும். தர 25 கீழ் 2 வரும். 12.5 எப்படி வந்து விளங்கிட்டா? எப்படி வந்த? இந்த 5ம் இந்த 7.5ம் கூட்டுப்பட்டு தான் வந்தி. ஏன் கூட்டுப்பட்ட? இந்த சயவும் பெருக்கப்பட்டு தான் இந்த ரெண்டும் கூட்டுப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. இப்ப பெருக்கினீங்கடா 12.5 25ல பெருக்கி போட்டு 2 வகுத்தீங்கடா உங்களுக்கு விடை கிடைக்கும். ஓகே, விடை எடுங்க. அப்போ விடை கண்டுபிடிங்க.
156 தசம் 25. சரியா? 156.25. ஓகே, நோட் பண்ணி எடுங்க. என்ன டவுட்? ஓம் சொல்லுங்க. சம்பள தொகை 25 வந்ததா? சம்பள தொகை 25 125. நான் மறந்து போட்டேன். இங்க கொஞ்சம் வெயிட். 180 saya 5 bila. 180 saya 5 தர 5. 180 saya 25. 125 sorry. ஒரு 125. ஓகே. ஓகே ஓகே ஓகே. நானும் மறந்துட்டேன். ஓகே, 125 போட்டு பெருக்கி எடுங்களா? 125 போட்டா என்ன விட வருது? ஹிஜ்ரா நுகரோன் மிகை மார்க். நுகரோன் மிகை பெருக்குங்க. 25 தர 125 கீழ் 2. அதுக்கு நான் தவறுதலா போட்டேன். 25 25 தர 125 2. அதன் விட எடுங்க. அது நுகர்வோர் மிகை. விளங்கல? 1562 தசம் 1562.5. ஓகே, உற்பத்தியாளர் மிகை 886.2. 786.25. சாரி, நானும் தவறுதலா போட்டுட்டேன். 25 125. எழுநூற்றி 81. 781.25. சரி, ஓகே, நோட் பண்ணியாச்சா? சரி சரி. நான் அவரை கவனிக்கல. நான் நீங்க ஆகக்கூடிய கேள்வியின் விலை கேட்டு அதை மாதிரி தான் நான் நினைச்சிட்டேன். சமலை தொகையை நான் கவனிக்கல. சரியா? ஓகே.
ஓகே ஓகே பரவாயில்ல, இப்போ டவுட் வரத்தான் வேணும். ஓகே, ஏன்னா நான் பிள்ளையா செஞ்சுட்டேனே. இப்போ நுகர்வோர் மிகையை நாங்கள் கண்டுட்டோம், உற்பத்தியாளர் மிகையை நாங்கள் கண்டுட்டோம். என்ன இப்போ அடுத்ததான் நாங்கள் காணப்படும் பொருளாதார மிகை. பொருளாதார மிகை எப்படி வரும்னு சொன்னா, இந்த 1562.5ஐயும் 781.25 கூட்டினா வார விட தானே உங்களுக்கு பொருளாதார மிகை. சரியா? ரெண்டையும் கூட்டுங்க. இருபத்தி மூணு 43.75 23. ஓகே, கூட்டி எடுங்க. பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த கூட்டி எடுத்தத நாங்க சமன்பாடு ரீதியாகவும் என்ன செய்யலாம், எடுக்கலாம். கூட்டி எடுத்தத சமன்பாடு ரீதியாகவும் எடுக்கலாம். எப்படி? அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு, பொருளாதார மிகை. பொருளாதார மிகை சமன் ஆகக்கூடிய கேள்வியின் விலை அதிலிருந்து கழிக்கணும் ஆக குறைந்த நிரம்பல் விலை, அதை கழிச்சதுக்கு பிறகு சமநிலை தொகையால பெருக்கி 2 வகுத்தா உங்களுக்கு பொருளாதார மிகை கிடைக்க பெறும். சரியா? அப்ப ஆகக்கூடிய கேள்வியின் விலை வந்து என்ன, நமக்கு ஆல்ரெடி தெரியும் 30. என்ன 30 கழிக்கணும் ஆக குறைந்த நிரம்பல் விலை என்ன, மறை 7.5 தர 125 கீழ் 2. அவ 30ல இருந்து மறை 7.5 கழிச்சோம்னு சொன்னா 37.5 கீழ் 2 தர 125. இதன் விட எடுங்க. அப்போ 37.5 கீழ் 2 தர 125. இதன் விடையை கண்டுபிடிங்க. அப்போ இதன் விடையை கண்டுபிடிச்சா நம்ம ஏற்கனவே கண்ட 23 43.75க்கு சமன் அறிக்கணும். கண்டுபிடிங்க. அந்த விடாம வேணும். 23 43.75 இதான் வந்து என்ன, பொருளாதார மிகை. பொருளாதார மிகை. அப்ப பொருளாதார மிகையை நாங்க 2 வடிவங்கள்ல பெறலாம். முதலாவது நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் கூட்டினாலும் நம்மளுக்கு பொருளாதார மிகை கிடைக்கும். அதே போல பொருளாதார மிகையில ஈக்குவேஷனை போட்டாலும் நம்மளுக்கு பொருளாதார மிகை கிடைக்கும். ஓகே, இந்த தரவுப்படி இப்ப நம்மளுக்கு சந்தை சமநிலை பொருளாதார மிகை என்று கேட்டு 8 புள்ளி தந்திருக்கான். அப்போ 8 புள்ளி தந்தா இதுக்கு ஏத்த எப்படி விட எழுற என்று சொன்னா, நாங்க முதலாவது நுகர்வோர் மிகை காணணும், பிறகு உற்பத்தியாளர் மிகை காணணும், மூன்றாவது பொருளாதார மிகை நீங்க கண்டுதான் அதுல விடையை போட்டாதான் உங்களுக்கு 8 புள்ளி கிடைக்கும். சரியா? அதுக்கு தான் நான் 1 by 1 உங்களுக்கு நான் வழங்கப்படுத்தேன். சரியா? கிளியரா? இப்ப நுகர்வோர் மிகை, பொருளாதார மிகை, உற்பத்தியாளர் மிகை கேள்வி வந்தா செய்யலாமா இல்லையா? செய்யலாம். ஓகே, உங்களுக்கு பேசிக் அதாவது அதுல விளக்கங்கள் இல்லாமலுக்கு நீங்க டைரக்டா வேற கணக்கை நீங்க விளங்கிட்டீங்க. சரியா? இப்ப நமக்கு இப்ப எக்ஸாம்ல எது வேணுமோ அதை நம்ம படிச்சுக்கிறோம். இப்ப சரியா? தியரி பாடலாம் நமக்கு தேவையில்லை. இப்ப கணக்கு சார்ந்து வந்தா எப்படி செய்யற இந்த விஷயம் நமக்கு தேவை. சரிதானே? அப்ப அந்த விஷயம் நாங்க பார்த்துட்டோம்.
ஓகே, இப்போ அடுத்து நாங்க பார்க்க போறோம் என்னன்னா, சமநிலை விலையில் கேள்வி நெகிழ்ச்சி மற்றும் நிரம்பல் நெகிழ்ச்சி குணகங்களின் பெறுமதி. சரியா? கேள்வி நெகிழ்ச்சி மற்றும் நிரம்பல் நெகிழ்ச்சி குணகங்களின் பெறுமதி. சரிதானே? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது கேள்வி நெகிழ்ச்சியை பார்ப்போம். முதலாவது கேள்வி நிகழ்ச்சி. அப்ப கேள்வி நிகழ்ச்சிக்கு ஈக்குவேஷன் என்னன்னா EDP. அது என்ன EDP? எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் ஆஃப் பிரைஸ். சரியா? விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அப்ப அதோட ஈக்குவேஷன் என்னன்னா டெல்டா QD என்கில் டெல்டா P தர P என்கில் QD. கேள்வி சமன்பாடு QD சமன் 180/5P, QS சமன் 75/10P. ஓகே, இப்ப இந்த கேள்வியில சொல்லுங்க பிரேமா. நெகிழ்ச்சி ஓமாம். ஓகே, உங்களுக்கு இது சிம்பிள் அவ்வளவு, அது உங்களுக்கு கிளியர் இல்ல, இது மிச்சம் கிளியர் அவ்வளவு. பாருங்க, இவர் வந்து விலைசார் கேள்வி நிகழ்ச்சியா. ஓகே, உங்களுக்கு விலைசார் கேள்வி நிகழ்ச்சியும் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியும் கட்டுறாங்க சந்தை சமநிலையில், சமநிலை விலையில். ஓகே, வசனம் வந்து சமநிலை விலையில். அப்ப சமநிலை விலையில்னா நம்மளுக்கு விளங்கணும், சமநிலை விலை வந்து 5 ரூபாய், சமநிலை தொகை வந்து 125. ரெண்டும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அப்ப கேள்வி சமன்பாடு நிரம்பல் சமன்பாடு. ஓகே, இப்ப விலைசார் கேள்வி நிகழ்ச்சி கிட்ட வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இது எஸ்டர்டே நைட் படிச்ச விஷயம். டெல்டா QD = டெல்டா P. ஞாபகம் இருக்கா? டெல்டா QD = டெல்டா P ஞாபகம் இருக்கா? ஓகே, அப்ப டெல்டா QD = டெல்டா P என்ற சமன்பாடு போட்டு நாங்க எதை கண்டுபிடிச்சோம்? இல்ல, டெல்டா QD = டெல்டா P என்கிறது என்னத்துக்குரிய ஈக்குவேஷன்? அது நாங்க எஸ்டர்டே படிச்சதுல என்னத்துக்குரிய ஈக்குவேஷன்? சமன்பாடு காட்டுறதுக்கு. அதுல நாங்க B நாங்க கண்டோம். கேள்வி கோட்டின் சரி பிரமாணமோடு B சமன் டெல்டா QD = டெல்டா P கண்டோம். ஓகே, இப்ப நாங்க டெல்டா QD = டெல்டா P என்று போட்டு இதுல தந்திரியான் நம்மளுக்கு விலை கேள்வி தொகை அட்டவணை நமக்கு தெரியா. அப்ப அவர் எப்படி கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிச்சு தானே அந்த கேள்வி சமன்பாடு எடுத்திருப்பார். என்ன அந்த கேள்வி சமன்பாடு வந்து எப்படி வந்திருக்கும்? B கண்டு A கண்டதுக்கு பிறகுதான் ரெண்டையும் கூட்டி தான் அதுல கேள்வி சமன்பாடு எடுத்திருப்பார். போமா இல்லையா? அப்ப QD சமன்பாடுல எது A எது B? அப்ப டெல்டா QD = டெல்டா P பெருமானம் என்ன? சொல்லுங்க. சின்ன விஷயம் தான். என்ன? இல்ல அப்படி ஒண்ணு. ஓகே, வெயிட் சிம்பிளா சொல்றேன், நல்லா கவனிங்க. கேள்வி சமன்பாடு QD சமன் 150/5P. 150/5P. ஓகே, இதுக்குள்ள ரெண்டு பார்ட் இருக்கு, ஒன்று A ஒன்று B ஒன்று இருக்கு. இந்த B தான் இருக்குது. என்ன ஓமா இல்லையா? இந்த QD சமன் 150/5P A B பெருமதி சேர்ந்து வந்ததுதான் இந்த கேள்வி சமன்பாடு. அப்ப A ന്റെ பெருமதி இருக்கு, B ന്റെ பெருமதி இருக்கு. இப்ப நமக்கு தேவை B ന്റെ பெருமதி தான் தேவை. அப்ப இதுக்குள்ள இந்த முழு பெருமானம் அறிக்கைதான் என்ன? A 150.
ஓகே கவனிங்க. சரியா? பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த 150 வந்து என்ன ஏ என்ன, அதே போல இந்த மறை 5 தான் என்ன பி, மறை 5 தான் பி என்ன, கேள்வி சமன்பாடுல பீர பெருமானம் மைனஸா வரும்ல. அப்ப இந்த மைனஸா வந்துருக்கு -5, இந்த -5 தானே நாங்க b கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன. அப்ப இந்த -5 தான் இந்த இடத்துக்கு இந்த டெல்டா கியூ டிங்க டெல்டா பி என்ற விடைய வரப்போகுது. புரியுதா? ஞாபகம் இருக்கா? ரிபேஸ் பண்ணி பாருங்க. நீங்க நேற்று செஞ்ச இந்த கோப்பியை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. உங்களோட கோப்பியை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. நம்ம நேற்று செஞ்சுட்டு எப்படி செஞ்சிருக்க மாட்டேது. இந்த மறை 5 வந்து டெல்டா கியூ டிங்க டெல்டா பி என்று விளங்கிட்டா உங்களுக்கு? விளங்கிட்டா விளங்கலையா? ஹலோ அனுஷா, சங்கவி, ரீமா. நெட்வொர்க் இஷ்யூ ஆகிருக்கு. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா?
ஹலோ, மற்ற ஜாயின் ஆக சொல்லுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா சாரி நெட்ஒர்க் வந்து முடிஞ்சு பேக்கேஜ் போட்டது, அதான் இப்போ போட்டு எடுத்து நான் கவனிக்கல. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னா நான் விளங்கப்படுத்த விளங்கிட்டா விளங்கலையா? ஓகே, வாரணும் இப்போ. ஓகே, ஒரு சிம்பிள் உதாரணம் காட்டுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே, எஸ்டர்டே தந்த அந்த விலை கேள்வித்தொகை சமன்பாடு. ஓகே, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா விலை கேள்வித்தொகை, இதுல விலை 100 அடிக்கும் போது கேள்வித்தொகை 5 ரூபாய், விலை 150 அடிக்கும் போது கேள்வித்தொகை 400. இவரை கொஞ்சம் கவனிங்க. இப்ப இந்த செட்டப்ல நாங்க போன கிளாஸ்ல வந்து நாங்க கேள்வி சமன்பாடு கண்டுபிடிச்சோம், சரிதானே? இப்ப கேள்வி சமன்பாடு காணணும்னா முதலாவது நாங்க என்ன செய்யணும்? பிஏ கண்டுபிடிக்கணும்ல. ஓகே, இதுக்கு இந்த கேள்வி சமன்பாடு கண்டுபிடிங்க. அந்த கேள்வியினுடைய கேள்வி சமன்பாடு கண்டுபிடிங்க எல்லாரும். குயிக்கா கண்டுபிடிங்க. ஓ, 500 400. பி வந்து 100 150. பிஐஎம் கண்டுபிடிச்சி சமன்பாடு எடுங்க குயிக்கா. வந்துட்டா? என்ன கேள்வி சமன்பாடு? QD 400 20 P. ஓகே, இந்த விட எல்லாருக்கும் வந்துட்டா? ரீமா, சங்கவி, சாதா 3 பேருக்கும் வந்துச்சா? விட வந்துச்சா? ரீமா, சாதா, சங்கவி விடைய சொல்லுங்க. ஓகே, எல்லாருக்கும் வந்துட்டு தானே? ஓகே, கவனிங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நாங்கள் பிஏ கண்டிருப்போம். பி சமன் டெல்டா கியூடி என்கிள் டெல்டா பி. அப்போ டெல்டா கியூடி வந்து எப்படி வந்திருக்கும்? டெல்டா கியூடியை நாங்கள் எப்படி காணுவோம்? அதாவது
கேள்வித்தொகை மாற்றம் கீழிருந்து மேல் நோக்கி வித்தியாசம் பார்க்கும். விலைக்கும் கேள்வித்தொகைக்கும் இடையே எதிர்கணிய தொடர்பு. அப்ப 400 இருக்குது 500 மாறி இருக்கு. அப்ப 100 அலகுகள் கூட்டிருக்கு. அப்ப பிளஸ் 100. 150 இருக்குது 100 ரூபாயா குறைஞ்சிருக்கு. அப்ப 50 அலகுகள் குறைஞ்சிருக்கு மைனஸ் 50. என்ன மைனஸ் 50. அப்ப சுருக்கினமாட்டா விட 2 வரும். என்ன மைனஸ் 2 வரும் விட. என்ன b வந்து மைனஸ் 2. ஓகே மைனஸ் 2 அடிக்கும் போது இப்ப a காணப்படும். qd சமன் a sin bp. அப்ப இப்ப நம்ம qd க்கு பதிலா எதை பிரதியிட போறோம்? 500 பிரதியிட போறோம். 500 சமன் a வந்து என்ன அதான் கண்டுபிடிக்க போறோம். sin 2 தர p என்ன 100. அப்ப 500 சமன் a sin 200. 500 sin 200 வந்து சமனுக்கு இங்க எழுதுறது 500 சக 200 சமன் a. அப்ப a சமன் 700 வரும். a சமன் 700 வரும். அப்ப qd சமன் 700 sin 2p. எழுநூறு செய்ய 2p தானே உங்களுக்கு வந்த ஹிஜ்ரா ஹிஜ்ரா ஹலோ ஹலோ ஹிஜ்ரா ரனுசா உங்களுக்கு விட உங்களோட சமன்பாடு சரியா? 700 செய்ய 2p 700 எப்படி வந்து நல்லா பாருங்க. சய 200 சமனுக்கு அங்கால போனா சகவா மாறும்ல. அப்ப சய என்ன விலை வந்து 50. 150 எப்படி வந்து? ஓகே ரீமா உங்களுக்கு விளங்கிட்டா? 700 செய்ய 2p. ஓகே எல்லாருக்கும் கிளியர் தானே? ஓகே ஓகே இந்த சமன்பாட்டுல பாருங்க ஏட பெருமானம் என்ன பீட பெருமானம் என்ன? விளங்கல சத்தமா சொல்லுங்க. a வந்து 700 b வந்து மறை 2. அப்ப 700 வந்து இன்னறிய a வந்து b வந்து மறை 2 இன்னறிய சரியா? அப்ப இவரை வந்து நாங்க a என்று சொல்லுவோம், இவரை நாங்க b என்று சொல்லுவோமா இல்லையா? b என்று சொல்லுவோமா இல்லையா? அப்ப அதே விஷயம் தானே இன்னும் இருக்கு. அதே விஷயம் தான் இன்னும் இருக்கு. கவனிங்க qd சமன் 150 5p என்றக்குள்ள இந்த 150 என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? 150 என்னவா இருந்திருக்கும் சொல்லுங்க. ஹலோ a இருந்திருக்கும். இந்த மறையா இந்த என்னவா இருந்திருக்கும்? மறையா இந்த என்னவா இருந்திருக்கும்? ரீமா b இருந்திருக்கும். விளங்கிட்டப்ப விளங்கிட்டப்ப ஓகே. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இந்த மறையை இந்த நாங்க எப்படி மறை 2 எப்படி கண்டோம்? டெல்டா கியூடிங்க டெல்டா பி என்ற ஈக்குவேஷன் போர்டுல கண்டோம் என்ன? அப்ப டெல்டா கியூடிங்க டெல்டா போட்டு கண்டு வந்தது தானே இந்த மறை 5 அறிந்திருக்கணும். ஓமா இல்லையா? என்ன ஓகே இப்ப கிளியர் தானே? அப்ப இந்த டெல்டா கியூடிங்க டெல்டா பி ல பெருமானம் என்ன? மறை 5. டெல்டா கியூடிங்க டெல்டா பி ல பெருமானம் என்ன? மறை 5.
அப்ப அதுக்காக தான் நான் அந்த கணக்கை உங்களுக்கு செய்ய சொல்றேன். அந்த கணக்கு செய்யாம இருந்துச்சு உங்களுக்கு விளங்கிருக்க மாட்டேன். சரிதானே? அப்ப டெல்டா கியூபிங் டெல்டா பி வந்து மறை 5. அப்ப கேள்வி சமன்பாட்டில் இருக்கிற இந்த மறை 5 என்ற பெருமானம் b ஆகவும் 150 என்ற பெருமானம் a ஆகவும் இருந்திருக்கும். சரியா? அதே போலதான் நிரம்பல் சமன்பாட்டுல 75 என்ற பெருமானம் வந்து உங்களுக்கு a ஆகவும் 10 என்ற பெருமானம் என்னவும் இருந்திருக்கும் b ஆகவும் இருந்திருக்கும் பிளஸ் 10. சரியா? ஓகே. இப்ப மறை 5 தர பாத்தீங்கன்னா அந்த கேள்வியில சொல்றான் என்னன்னு சொன்னா சந்தை சமநிலையில், அதாவது சமநிலை விலையில் என்ற வசனம் பாவிச்சிருக்காங்க. இப்ப கேள்வியில சந்தை சமநிலையில் அல்லது சமநிலை விலையில் என்ற அந்த வசனம் பாவிச்சாங்கன்னு சொன்னா சமநிலை விலையையும் சமநிலை தொகையும் தான் நாங்க எடுக்கணும். சரியா? சமநிலை விலையையும் சமநிலை தொகையும் தான் நாங்க எடுக்கணும். அப்படி இல்லை வெறுமனே சும்மா நான் அந்த வசனம் சேர்க்காம கேள்வி நிகழ்ச்சி மற்றும் நிரம்பல் நிகழ்ச்சியை கணிப்பிடுங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? விலை கேள்வி தொகைக்கு அவன் அட்டவணை தருவான். அந்த அட்டவணைய பிரதியிட்டு நம்ம காணணும். ஆனா மேக்சிமம் உங்களுக்கு சமன்பாடு ரெண்டும் தரும்போது அந்த கேள்வி நிகழ்ச்சி கேட்டாங்கண்டா சமநிலை விலையில் என்ற வசனத்தை சேர்த்து தான் உங்களுக்கு தருவான். அப்படி சமநிலை விலையில் என்ற வசனம் சேர்த்து தரலாட்டி அந்த கேள்வி இந்த அட்டவணை செட்டப்ல இருக்கு. அந்த கேள்வி அட்டவணை செட்டப்ல இருக்கு. சரிதானே? ஓகே. இப்ப கேட்டிருக்காங்க சமநிலையில் தானே, சமநிலையில் விலை சரக்குகளை நிகழ்ச்சி தானே. ஓகே. அப்ப சமநிலை விலையில பி என்ற இடத்தை சமநிலை விலையை பிரதிடுங்க, QD என்ற இடத்தை சமநிலை தொகை என்றதை பிரதிடுங்க. மறை 5 தர 5 எண்கள் 125. விளையிடா மறை 5 தர 5 எண்கள் 125. சரிதானே? இப்ப இவரையும் சுருக்கலாம் இல்லையா? சுருக்கலாம். இவர் 1, இவர்ல 2, 25. இவரையும் சுருக்கலாம் இல்லையா? 5. அப்ப விட வரப்போது மறை 1 எண்கள் 5 வரப்போகுது. இப்ப விடல் வரப்போகுது மறை 0.2 மறை 0.2. ஓகே. ஓகே, நோட் பண்ணிடுங்க. நோட் இட். இப்ப விளங்கிட்டு அறியுமா சங்கவி சாதா? கொஞ்சம் விளங்கிடுச்சா? தெரியுமா? ஓகே. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கிளியர் ஆகும். மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓ புதுசு. எஸ் 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 சரிதான். ஹிஜ்ராக்கு விளங்கிட்டு தானே? நீங்க அப்படி சொல்றீங்க. ஏற்கனவே படிச்சதில்ல. இல்லை அவங்களுக்கும் கொலாப்ஸ் ஆயின இடையில. அவங்க சய வந்து சமனுக்குங்களை சக போற எல்லாம் குழம்பிடும். அதுல குழப்பம் வந்து நானும் வந்து 125 போடுறது போல 25 போட்டேன். அப்ப நானும் பிள்ளைய தானே செஞ்சு. அப்படி தவறுகள் வாரதுதான். அப்ப திருப்பி ஒரு ஆள் செல்லும் போதுதான் அந்த தவறு வந்து கண்டுபிடிக்கணும். தவறுக்கும் மறதிக்கும் இடையிலான நம்ம படைக்கப்பட்டியம். அப்ப அது நடக்கத்தான் செய்யும். முழங்கல அவசரமா செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல நிதானத்தோட செய்யணும். அவசரத்தோட நிதானம் இருக்கணும். ஓகே, எழுதிட்டீங்களா? ஓகே. இப்ப ஓகே, நான் உங்களுக்கு கேள்வி நிகழ்ச்சியை பொறுத்தவரையில 5 வகைப்படும். ஒன்றுக்கு கூடினது, ஒன்றுக்கு குறைந்தது, ஒன்றுக்கு சமனானது, 0 முடிவில் எண்டி. சரியா? இது வந்து எந்த கேட்டகரிக்கு வருது? இந்த மைனஸ் என்று சொல்றது அடையாளம் தானா? அடையாளம் தான் மைனஸ். சரியா? பெருமதி மைனஸ் இல்லை.
அடையாளம் அதாவது எதிர்க்கணியை தொடர்பு கொண்டதால அந்த மைனஸ் வந்து இது ஒன்றை விட குறைஞ்சிருக்கா கூடிருக்கா? குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒன்றுக்கு குறைந்த விலை சர்க்கரை நிகழ்ச்சி கூட சரியா? நீங்க நிகழ்ச்சி வந்து டீப்பா படிக்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும் சரியா? ஓகே, இந்த விஷயம் விளங்கிட்டு அதிகமா ஓகே விளங்கல விளங்கல அத்தியாவசிய பண்டம் எஸ் ஒன்றுக்கு கூட இந்த ஆடம்பர பண்டம் ஓகேவா? அழிக்கட்டா? சரி ஓகே, அடுத்தது விலைசார் நிரம்ப நிகழ்ச்சியில இடி இஎஸ்பி இஎஸ்பி சரியா? இஎஸ்பி சமன் டெல்டா கியூஎஸ் என்கள் டெல்டா பி தர பி என்கள் கியூஎஸ். ஓகே, டெல்டா கியூஎஸ் என்கள் டெல்டா பி விட என்ன சொல்லுங்க? சமன்பாட்டை வச்சே சொல்லலாம். ரீமா சொல்லுங்க. டெல்டா கியூஎஸ் என்கிற டெல்டா பி பெருமானம் என்ன? ரீமா என்ன வரும் சொல்லுங்க. சரியா புரிய சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. டெல்டா கியூஎஸ் டெல்டா பி வந்து நாங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த சமன்பாடுகள்? சங்கவி சொல்லுமா? டெல்டா கியூஎஸ் டெல்டா பி அட விட சங்கவி உடனே 10 வருமா? பிளஸ் 10 என்ன? ஓகே, அப்ப இந்த இடத்த இந்த 75 ஏ ஆகவும் இந்த 10 வந்து பி ஆகவும் இருந்திருக்கு என்ன? 10 வந்து பி ஆகும் வரப்போகுது இடத்த பிளஸ் 10 பிளஸ் 10 சரியா? பிளஸ் 10 சொன்னா அது சமநிலை விலையில் தானே விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சிண்டா அதே தான். சமநிலை விலை 5 சமநிலை 125 அதேதான் பரப்பு. அப்ப சுருக்கின மண்டபம் 2 இவர் 25 இவர் 1 இவர் 5 சுருக்கின மண்ட 2 இங்கே 5 வரும். வடை வந்து எப்படி வரப்போகுது? 0.4 0.4 ஓகே 0.4 ஓகே. கம்சிகா புதுசா வந்திருக்கீங்க, விளங்குதாயிடும். கம்சிகா என்ன கொஞ்ச நாளா கிளாஸ் காணல? ஓகே, அதில் பிரச்சனை இல்லை. நாங்கள் எஸ்டர்டே தான் பாஸ் பேப்பரில் ஒரு சின்ன விஷயம் நாங்கள் பாஸ் பேப்பர் பார்க்கல. ஓகே, இப்போ நாங்கள் எஸ்டர்டே வந்து அந்த சமன்பாடுகள் எப்படி உருவாக்குறன்றதை நாங்கள் பார்த்து அந்த கேள்வி மிருக்கி அதை நான் விளங்கப்படுத்துவேன். நீ கண்டினியூஸாக கிளாஸுக்கு வாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பாஸ் பேப்பர் கிளாஸ் தான் போகுது சரியா? இப்போ வந்து நாங்கள் 2019-20 அந்த பாஸ் பேப்பர் இன்றைக்கு தான் நாங்கள் பார்க்கோம். நான் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு, நான் வீடியோ ரெக்கார்டிங் கட்டாயம் நம்ம அனுப்புவேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக விளங்கும் சரிதானே? ஓகே ஓகே. இப்போ மற்றாக்கள் சொல்லுங்க. சங்கவி விளங்கிட்டா? சங்கவி தான் விட சொன்னேன். ரீமா 10 எப்படி வந்து விளங்கிட்டா? 6 குழந்தைல ரைட் சைன் பண்ணுங்க. ஹிஜ்ராக்கா என்ன ஹிஜ்ரா? என்ன வேலை? ஓகே, QS சமன் 75 சக 10 பீலா ஹிஜ்ரா. ஓகே, எல்லாருக்கும் நல்லா கவனிங்க. 75 சக 10 பி. இப்போ இதுல ஏ என்ன பி என்ன?
A வந்து 75, B வந்து 10. அந்த B என்ற விஷயம் தான் இந்த சமன்பாடுல வந்திருக்கும். டெல்டா Q சிங்கிள் டெல்டா P வந்து B எத்தனை காணும் நிரம்பல் சமன்பாடு காணும்போது. அப்ப அந்த 10 தான் எடுத்து வரும். 10 தர சமநிலை விலையில் சமநிலை தொகை. புரியுதா? அப்படி அந்த இது பார்த்தவனே ஈட்டிட்டு விலங்கல் என்ன ஹிஜ்ரா? என்ன உங்களுக்கு ஜூம் கட்டாய் வருதா? மாறி மாறி பார்க்கண்டா அப்படி இல்ல. என்ன விஷயம் பண்ணா இந்த பி என்ற விஷயமோட தெரிக்கி என்றது ESP விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. ஓ தெரப்பி எங்கள் QS. விலங்கல் எப்படி டெல்டா QS டெல்டா QS சிங்கிள் டெல்டா P பெருமானம் வந்து 10 75 எப்படி வந்த ஏதானே 75 என்ன இதுடா? ஓகே கொஞ்சம் பாருங்க. பாருங்க இதுடா QD சமன் 150 சாய 5 P டா. ஓகே இத கவனிங்க கொஞ்சம். இப்ப QS QD சமன் 150 சாய 5 P ல நீங்க 150 A என்று சொன்னீங்க. -5 B என்று சொன்னீங்க. அது கிளியரா? ஓகே. அப்ப நிரம்பல் சமன்பாடுல QS ல 75 வந்து A என்று சொன்னீங்க. 10 வந்து B என்று சொன்னீங்க. அது கிளியரா? ஓகே. அப்ப இந்த -5 எப்படி வந்த டெல்டா QD இங்க டெல்டா P அப்படி வந்தா இந்த -5. இந்த +10 எப்படி வந்த டெல்டா QS இங்க டெல்டா P தான் இந்த 10. இப்போ விளங்கிட்டா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விஷயம் படுற மாதிரி சொல்லணும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மெதட்ல விளங்கியிருப்பீங்க என்ன. ஒவ்வொரு ஆள மெதட் வந்து வித்தியாசம். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் சொல்லணும். இப்போ ரீமாக்கு விளங்கல்ல அந்த -5 150 AB என்று வரதெல்லாம் நான் ஏற்கனவே படிச்சு அந்த நிரம்ப கேள்வி சமன்பாடா செய்ய சொல்லி போட்டு விளங்கப்படுத்தினேன். அது பேசிக். அந்த விஷயம் விளங்கப்படுத்துற பேசிக். அதுல தான் கொண்டு போகலாம். வேற இடையிலேயாச்சும் கொண்டு போயிடாது. அந்த விஷயம் விளங்கினா தான் இந்த AB கண்டுபிடிக்கலாம். அந்த விஷயம் விளங்கலாட்டி இந்த AB விளங்காது. சரியா? அதுக்காக தான் நேற்று அந்த கேள்வி உங்களுக்கு பிராக்டிஸுக்கு தந்தேன். இப்போ விளங்கிட்டா உங்களுக்கு விலைசார் கேள்வி நிகழ்ச்சி விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி எப்படி கண்டுபிடிக்கிறன்றது கிளியரா? நல்ல கிளியரா? ரீமா ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போமா? ஓகே. இப்ப இந்த கேள்வி செய்யறதோட நல்ல கிளியர் ஆகும். சரியா? ஓகே. இந்த கேள்விதாரன் இந்த கேள்வியை செய்யுங்க. இந்த கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு உச்சம் கிளியரா மாறும். ஓகே நான் அழிக்கிறேன். QD சமன் 100 செய்ய 4P QS சமன் 30 சக 6P. முதலாவது சமநிலை விலை சமநிலை தொகையை காண்போம். தொகையானது. இரண்டாவது 100 செய்ய 4P QS சமன் 30 சக 6P. நான் எல்லாம் கேள்வியில் அழினதுக்கு பிறகு நீங்க கணக்கு செய்யுங்க. எப்படிதான் சமநிலை விலை சமநிலை தொகையா அது முதலாவது கேள்வி. இரண்டாவது நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகை யாது. மூன்றாவது
சமநிலையில் இடிபி இஎஸ்பி ஆகும். மூன்று கேள்வி விடையை கண்டுபிடிங்க. முதலாவது கேள்வி சமநிலை விலை சமநிலை தொகை யாது? சரியா? முதலாவது கேள்வி 30 சக RP QD சம 100 சக 4P. சரியா? இரண்டாம் கேள்வி நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகை யாது? இரண்டாம் கேள்வி உற்பத்தியாளர் மிகை யாது? மூன்றாவது கேள்வி சமநிலையில் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி யாது? சமநிலையில் சமநிலை விலையில். ஓம் கொஞ்சம் மைக்ரோஃபோனை எல்லாரும் மைக்ரோஃபோனை கட் பண்ணுங்க. இப்போ மைக்ரோஃபோனை கட் பண்ணி போட்டு கேள்வி செய்யுங்க. இப்போ யாரும் தேவையான பேசக்குள்ள மட்டும் மைக்ரோஃபோன் ஆன் பண்ணுங்க. ஃபுல்லாக மைக்ரோஃபோன் ஆன் பண்ணிக்கிறிக்காரு. ஒன் பண்ணிக்கிருந்தா அந்த மைக்ரோஃபோன் ஒன் பண்ணுறால் பேசக்குள்ள வீடியோ கட் ஆகும். இப்போ ஓகேவா? விளங்குதானே? ஏமா நான் சொல்லித்தர மெத்தட் விளங்குதானே உங்களுக்கு ஈஸியா? ரீமா சங்கவி ஹலோ விளங்குற ஓகே. விளங்காத டைம்ல ஸ்டாப் பண்ணி கேட்கணுமா? ரீமா கேட்க மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமாண்டு இல்லையே. அதை கொஞ்சம் நம்ம இப்போ ஒரு விஷயத்தை இப்போ ரீலோட் புதுப்பிக்கமாயி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் புது விஷயத்தை புதுப்பிச்சு போய்க்கே இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமான்னு சொல்லல, எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்லு. இப்படித்தான் பிள்ளைகள் வரும். எனக்கு கூட பிள்ளை வரும். இப்போ நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். எனக்கும் கூட பிள்ளை வரலாம். பிள்ளை வந்துச்சு விடுபட்டுச்சு. 125 போகிறது போல 25 போட்டு செஞ்சேன். இப்படித்தான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். டெலிகிராம்ல இல்லை, இமெயிலில் அனுப்பலாம். நான் உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணி போட்டு உங்களுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணுவேன். அதில் உங்களுக்கு கிளியர் ஆகலாம். சரியா? ஆனால் கணக்கு விஷயங்கள் இனி ரெக்கார்டிங் கட்டாயம் கேட்க தானே வேணும். இப்போ நோட்ஸ் விஷயம் பண்ணால் பரவாயில்லை. இந்த சந்தை சமநிலை கணக்கும் உற்பத்தி கோட்பாடு அந்த விஷயங்கள் நம்ம பார்க்கக்குள்ள போர்ட்லாம் நாங்கள் படிக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் மேக்சிமம் தியரி. அது ஒரு ஆள் ஜாயின்ட் ஆறான்னு சொன்னாங்களா? புதுசாக ஜாயின்ட் ஆறான்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கிளாஸுக்கு வந்தவங்களா இல்லை வரப்போகிற புதுசாக ஜாயின்ட் ஆகிற இருக்கவங்களா? எந்த ஊர் அவங்க? ஹிஜ்ராவா சொன்ன? சங்கவி
விளங்கல பாண்டிருப்பு அவ. பாண்டிருப்பா புதுசா செய்யறேன்னு நான் சொன்னவ. ஆ பாண்டிருப்பா. நம்பர் கொடுத்தீங்களா? பாக்ஸ் நான் ஓகே. இப்போ பாஸ் பேப்பர் போகுதாமன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ வராதாக்களும் இருப்பாங்க சம்டைம். இப்போ அவங்களுக்கு எக்கனாமிக் தெரியாதாண்டு இருக்கும். இப்போ வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மகளுக்கு. இன்னைக்கு ஈவினிங் தெரியாது சொன்னேன். ஆ சரி சரி. உங்களை இப்போ மற்ற ஆக்கள்டையும் இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி போகக்குள்ள சம்டைம் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள்டையும் இப்போ இந்த விஷயம் இப்படி போகுது, பாஸ் பேப்பர் கிளாஸ் போகுது, விரும்பினாக்கள் ஜாயின் ஆகுங்கிற மாதிரி சொல்லுங்க. விருப்பமானாலும் வரட்டும். சொல்லுங்க. ஓ நான் வந்து எஸ்டர்டே வந்து ரெக்கார்டிங் வந்து போட கிடைக்கல. மற்ற 2 ரெக்கார்டிங்கும் இருக்கு. நான் வந்து அதை டெலிகிராமில் வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பி போட்டு இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி போட்டு இதை நான் உங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணுவேன் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில். சரியா? சரி. எதால போகுது? பிரேமா, சாதா, சங்கவி, ஓகே. கம்சிக்கா நீங்கள் இன்றைக்கு செய்ய வேணாம். நீங்கள் யூடியூப் பார்த்து போட்டு செய்யுங்க. சரி, அவ சொல்லுங்க ரீமா. ரெண்டாவது வழி நுகர்வோன் மிகை உற்பத்தியாளர் மிகையாது. நான் ஷோர்ட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் ப்ரீஃப் அழி கொடுங்க. மனுஷாவை காணல. மனுஷா லீவ் வரண்ட மாதிரி சொன்னவங்க. டென் மினிட்ஸால் ஜூம் கட்டாக போகுது. ஒரு 5 மினிட்ஸால் விற்க சொன்னீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். ஹிஜ்ரா எத்தனை கழி போகுது? சரி சரி. சாதாக்கு எதால போகுது?
ஜூம் கட்டாக போகுது. கொஞ்சம் ரீஜாயின் பண்ணுறீங்களா? அப்போ இல்லை கிளாஸை முடிச்சுட்டு இல்லை அடுத்த கிளாஸில் பார்ப்போமா? இந்த மாதிரி டைம் போகுது. ஹிஜ்ரா ஓகே, நீங்கள் அப்போ செஞ்சுட்டு எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி ஓகே.